பிரஸ்காரருக்கு தாங்க வேற வேலை இல்லாம அந்த பைத்தியக்காரனை பெரிய ஆளா பண்ணி அவன் வந்து பெரிய இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் பொய்ய சொல்லி தூக்கி நிறுத்துறீங்க. ஒன்றும் வேலைக்காகாது ராஜா, இன்னும் வேலை. அதிமுகவின் வெற்றிக்காக எவ்வளவு கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்காரு. ஊரா பஸ் எடுத்துக்கிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தை இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போய் இப்படி குறை சொல்றீங்களே. பாரி வள்ளல் அப்படியே அட்சய பாத்திரம் எடப்பாடி 4 எழுத்து மந்திரம். அவனுக்கு பெரிய பெரிய கர்ண மகன். இங்கே 41 பேர் செத்து போனதுக்கு காசு கொடுக்க 10 பைசா யோகியது இல்லை. அத்தனையாயிரம் கோடி ஆஃபீஸில் ஏடிஎம்கே ஆஃபீஸில் வச்சுட்டு அம்மா படத்தை தலைவர் படத்தை ஒவ்வொரு தொண்டன் படத்தையும் அது பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு 10 பைசா ஹெல்ப் பண்ணலீங்க. களத்துல நின்னாருல, என்ன ஆறுதல் சொன்னாரு இல்ல, என்ன களத்துல நின்னாரு? எந்த களத்துல ஜெயிச்சாரு சார்? எதிர்கட்சி தலைவரா இருக்காரு சார். யாரு? எடப்பாடி பழனிசாமி. அது இந்த ஓபிஎஸ் அண்ணன் சொல்லணும். அவர் போட்ட பிச்சை. யார் போட்ட பிச்சை? ஓபிஎஸ் அவருக்கு போட்டாரு. அவர் தாங்க லெட்டர்ல எழுதி கொடுத்தாரு ஒருங்கிணைப்பாளர். இந்த தான் எதிர்கட்சி தலைவர். அதை தான் எடுத்துட்டு போய் சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க. பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு. விட்டு கொடுக்காதீங்கன்னா கேட்கலீங்க. இவர் ஓபிஎஸ் எவ்வளோ சொன்னோம், எவ்வளோ கெலட்டா பண்ணோம், கேட்கலையே. அவ்வளோ தகராறு பண்ணி முன்னாடி தூக்கி கையெழுத்து போட்டு எரிஞ்சிட்டு வந்துட்டாரு. அது அவர் போட்ட பிச்சை. முதலமைச்சர் சின்னம்மா சசிகலா போட்ட பிச்சை. எங்கீங்க சொந்தமா எதுலீங்க நிக்கிறார் அந்த ஆளு? சொல்லி தொலைங்கன்ற சொல்ல மாட்டேன்றீங்க யாரும். இல்ல சார், இப்ப சொந்தமா தான் சார். அவருடைய ஆளுமையை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? என்ன ஆளுமை? கட்சி விட்டு எடுக்கிறது. ஆமா, ஆளுமை. அது ஆளுமை. அது கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காருல. பேப்பர் கொடுக்க நான் வேணா எடுக்கிறேன். அப்புறம் என்ன ஆளுமைன்னு சொல்லுங்க. இவன் யாருங்க எடுக்கிறதுக்குங்கிற ஆளுமை?